வங்கிகளுக்கு 1.53 கோடி ரூபாய் வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க ஆர்பிஐ. இது எதனால் விதிச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். HDFC பேங்கு, பஞ்சாப் பேங்கு மற்றும் பார்த்திங்கன்னா சிந்து பேங்கு, இந்த 3 பேங்குகளுக்கும் பார்த்திங்கன்னா 1.53 கோடி ரூபாய் வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஆர்பிஐ ஒழுங்குமுறை இணக்கத்தில் உள்ள குறைபாடுகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 பேங்குகளுக்கும் அபராதம் வந்து விதிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஆர்பிஐ. KYC தொடர்பாக ரிசர்வ் வங்கி வழங்கிய சில வழிகாட்டுதல்களுக்கு வந்து இணங்காததுனால HDFC பேங்குக்கு ரூபாய் 75 லட்சம் பார்த்திங்கன்னா அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க ஆர்பிஐ. இது ஒரு அறிக்கையில் வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மற்றொரு அறிக்கையில் பார்த்திங்கன்னா பஞ்சாப் அண்ட் சிந்து வங்கி இந்த 2 பேங்குக்கும் PSPTA இது சம்மந்தமாக உத்தரவுகளுக்கு இணங்காததுனால 68.20 லட்சம் அபராதம் வந்து விதிக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்கிறாங்க. PSPTனா வேறு ஒன்றும் இல்லை, பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட்டு. இது வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எந்த ஒரு இருப்பு தொகையும் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதில் வந்து குறைபாடுகளை கண்டுபிடிச்சதுனால இந்த 2 வங்கிகளுக்கும் இவங்க அபராதம் விதிச்சிருக்காங்க ஆர்பிஐ. KLM ஆக்சிவா ஃபின்வெஸ்ட் இந்த நிறுவனத்திற்கு பார்த்திங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க. மொத்தமாக 53 கோடி அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க. சமீபமாக வந்து ஆர்பிஐ இந்த மாதிரி பேங்குகளுக்கும் NBFCகளுக்கும் நிறைய அபராதம் வந்து விதிச்சுக்கிட்டே வராங்க. அவங்களுடைய ஒழுங்குமுறை இணக்கத்துக்கு விதிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை மீறியதற்காண்டி இந்த மாதிரி அபராதம் வந்து விதிச்சுட்டே வராங்க. மேலும் மறைமுக கட்டணம், வட்டி விகிதங்கள் இது சம்மந்தமாக ஏதாவது அந்த பேங்கில் NBFCயில் பிரச்சனை ஏற்பட்டால் கூட அபராதம் வந்து விதிச்சுட்டு தான் வராங்க. ஸோ ஆர்பிஐ இந்த மாதிரி அப்பப்போ அதிரடி நடவடிக்கை வந்து எடுத்துகிட்டு தான் வராங்க. ஸோ மக்களுக்கு சாதகமாக ஆர்பிஐ பண்ணுற இந்த நடவடிக்கைகளை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.